நடபடிகள் 10வது அதிகாரம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல்வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்டதாக பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான ஒரு கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிறத யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த பேதுருடைய சம்பவம், இந்த சம்பவம் அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு தெரிந்த ஒரு சம்பவமா இருக்கலாம். நீங்க வாசிச்சிருக்கலாம், ஒருவேளை தியானித்திருக்கலாம். அல்லேலூயா. இதுல இருந்து ஆண்டவர் என்ன கற்றுத்தர விரும்புகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம இதிலிருந்து தியானிக்க தேவன் பரிசுத்த ஆவியானவரோடு கூட பேசுவாராங்க. அல்லேலூயா. இப்போ பேதுரு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய வீட்டுல இருக்கிறார். அவருக்கு ரொம்ப பசியான போது மேல் வீட்டுல என்ன பண்றாரு, அவங்க ரெடி பண்றதுக்குள்ள, வீட்டுல இருக்கவங்க ரெடி பண்றதுக்குள்ள மேல போய் உட்காந்து ஜோம் பண்ணான்னு சொல்லிட்டு போறாரு. அல்லேலூயா. போகும்பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவரு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது தரிசனம் காண்கிறார். ஞான திருஷ்டி அடையும் பொழுது அவருக்கு வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி போல, அப்படின்னா எப்படி, ஒரு 4 முனைகளும் கட்டப்பட்ட ஒரு துப்பட்டி போல ஒரு இறங்கி வருது. இவர் பார்க்கிறார். கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது பார்க்கும் பொழுது அந்த துப்பட்டியில பாத்தீங்கன்னா எல்லா விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரு பிராணிகள் எல்லாம் இருக்குது. இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்பொழுது சத்தம் ஒரு உண்டாகுது. என்னது? பேதுருவே எழுந்துரு, என்ன பண்ணு, அடித்து புசி என்று சொல்லி. உடனே பேதுரு சொல்லுகிறார், இல்ல ஆண்டவரே, அப்படி அல்ல ஆண்டவரே என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அப்படி அல்ல ஆண்டவரே. நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, வர்றது மேலிருந்து வர்ற துப்பட்டி ஆண்டவர் அனுப்புனதுதான். இந்த ஞான திருஷ்டியை கொடுத்தது தேவன் தான்றத உடனே என்ன பண்ணிட்டார் தெரியுமா? குடிச்சுக்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இதுலயே தடுமாற்றம் தான். அதுதான் ஆண்டவர் தான் கொடுத்த தரிசனமா, ஆண்டவர் கொடுத்த அழைப்பு தானா, ஆண்டவர் தான் சொன்னாரா, இல்ல நானா முடிவு பாக்குறேன்னா என்னுடைய சுய நம்ம கற்பனையில வந்ததா அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் தடுமாறிடும். ஆனா இதுல பேதுரு ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. ஆண்டவர் பேசுற சத்தத்தை, அதை தான் சொல்றேன். இன்னைக்கு உலகத்துல 1000 சத்தம் உங்களை சுத்தி துணிக்கலாம். தேவன் பேசுகிற சத்தத்தை மாத்திரம் பிரித்தறியக்கூடிய தன்மையை ஒரு மனிதனுக்கு இருக்குன்னு சொன்னா அவன் உண்மையாலே வெற்றி பெற்றான். இன்னைக்கு நிறைய பேர் அதான் சொல்றாங்க, அலசல் அடிபட்டு ஓடுறாங்க. ஆண்டவர் சத்தத்தை இங்க கேட்கலாமா, ஆண்டவர் சத்தத்தை இங்க கேட்டு இதுல கேட்கலாமா, அப்படி கேட்கலாமா, இப்படி இல்ல. நீங்க இருக்கிற இடத்துல தேவன் பேசுகிறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார். அவங்க கிட்ட இவங்க கிட்ட தான் பேசுவார் இல்லை, எல்லாருக்கிட்டையுமே தேவன் பேசுவார். யாரெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ, யார் மேல அபிஷேகம் உண்டோ, யாரை கொடுத்து தேவ திட்டம் உண்டோ, அவர்களிடத்துல தேவன் பேசுகிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அது பேதுருவாக இருக்கட்டும், தேவனுக்கு பிரியமில்லாததை தேவனுக்கு எதிர்த்து நின்ற பவுலாக இருக்கட்டும், தேவன் பேசத்தான் செய்வார். அது சாமுவேலாக இருக்கட்டும், ஏலியாக இருக்கட்டும், 2 பேர்கிட்டமே தேவன் பேசத்தான் செய்தார். ஆனா அந்த தேவனுடைய சத்தத்தை இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க. தேவ சத்தத்தை கேட்கிறாங்க. ஆனா கேட்ட உடனே பேதுரு சொன்னது போல, பேதுரு என்ன ஆன்சர் பண்ணாரு? கண்ணை திறக்கல, இன்னும் கண்ணை மூடி திருஷ்டி, ஞான திருஷ்டியில அதை பாக்குறாரு. அந்த துப்பட்டியில இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. அடடா என்ன இருக்கு, எல்லாமே இருக்கு, மிருகங்களா இருக்கணும்னு இவர் பாக்குறாரு. பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்கும் பொழுது இவர் மனசுல என்ன தோணுதுன்றத சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே எதிரி அடிச்சு. உடனே அவர் சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமா இருக்கிறத நான் ஒரு நாள் என்ன பண்ணதில்லை,
சாப்பிட்டதில்லை. அப்பனா என்ன? சாப்பிட மாட்டேன்னு அவர் என்ன பண்றத சொல்றத சொல்லாம சொல்றாரு, ஆண்டவரே நான் ஒரு காலமும் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே இல்லை, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன். நல்ல கவனி. இப்ப ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, தேவன் சுத்தமாக்கினதை நீ என்ன பண்ணாத, தீட்டாக எண்ணாத. நானே இதை க்ளீன் பண்ணிட்டேன், சுத்தமா நான் ஆக்கிட்டேன், இதை நீ தீட்டாக எண்ணாத. நிறைய பேர் இந்த வசனத்தை வச்சு சொல்றாங்க எல்லாத்தையும் தின்னலாம் அப்படின்னு சொல்லி. இதை சாப்பிடுற விஷயத்தை பத்தி இங்க போடலைங்க. நிறைய பேர் வசனத்தை தனக்காக எடுத்துட்டு என்னன்னாலும் பேசணும். லேலுயா. வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டை. லேலுயா. உனக்கு என்ன விருப்பமோ தனக்கு ஏத்த மாதிரி வசனத்தெல்லாம் எடுக்க கூடாது. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கணும். லேலுயா. இது சாப்பிடுற விஷயத்தை பேதுருவிடத்துல ஆண்டவர் இங்க சொல்லல. லேலுயா. நீ எல்லாத்தையும் அடிச்சு நவுத்துப்பா இருக்கிறதுனால, பேதுரு பசியா இருக்கிறதுனால இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு நவுத்துன்னு சொல்லி அங்க சொல்ல வரல. லேலுயா. பேதுரு பசியா இருக்கிறாரு, கீழே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏங்க ஆண்டவர் வந்து தரிசனத்தை காட்டணும்? ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா, இதுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சோ இது சாப்பாட்டை குறித்ததான தரிசனமே கிடையாது. லேலுயா. வேற எதையோ ஆண்டவர் இவருக்கு காட்ட விரும்புகிறார். லேலுயா. மறுபடியும் இவர் மாட்டானோடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் சுத்தமாக்கிட்டேன், மறுபடியும் சாப்பிடு. மறுபடியும் சொல்றாரு, ஆண்டவரே சாப்பிட்ட. மறுபடியும் 3 தடவை இதே மாதிரி மறுபடியும் ரொட்டீனா என்ன பண்ணுது, நடக்கும். லேலுயா. ஏன்னா பேதுரு இதை செய்ய மாட்டார்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். இல்லையா? பேதுருவால செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வரும் என்பது ஆண்டவருக்கு தெரிஞ்சனாலதான் 3 தடவை கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாரு, நீ இதை சாப்பிடு, நீ இதை செய்ய. இல்லையா? இப்ப டக்குனு கண்ணை விழிச்சிட்டாரு, பார்த்தா தரிசனம். இல்லையா? இப்ப யோசிக்கிறாரு, என்னடா நம்ம சாப்பிட நினைக்கும் போது இந்த தரிசனம் வித்தியாசமா வருதே அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. 19 வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் அவர் திங்க் பண்ணிட்டே இருக்கிறாரு, என்ன தரிசனம் இது? இப்ப பசி போயிருச்சு, வயிற்று பசி போயிருச்சு, இப்ப சிந்தனையில பசி வந்துருச்சு. என்னடா இந்த தரிசனத்தை எப்படி கொடுக்கிறாரு? சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எந்திரிச்சு இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த தரிசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, 3 பேர் உன்னை தேடிட்டு வந்து நிக்கிறான்ப்பா, அவன் கூட இறங்கி போ. அல்லேலூயா. பார்த்தா இது ரொம்ப சிம்பிள். இவர் யாருங்க? பேதுரு எதுக்காக ஆண்டவர் பிரித்தெடுத்தார்? ஊழியத்துக்காக தான் பிரித்தெடுத்தார். பேதுரு என்ன பண்ணாரு? மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு. ஆண்டவர் சொன்னாரு, எப்பா மீனை வலையெல்லாம் விட்டுட்டு வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறார்கள். சோ ஒரு ஊழியரை, ஒரு அப்போஸ்தலனை ஆண்டவர் இடத்துக்கு போன்னு சொன்னா அவங்க எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. லேலுயா. பிலிப்புவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன பண்ணுப்பா, வனாந்தர மார்க்கமா போ, அங்க ஒருத்தன் வருவான்னு சொன்னா பிலிப்பு ஒரு மறுபடியும் என்ன பண்ணல, அதுக்கு நோலாம் சொல்லல. போன உடனே வனாந்திரத்துல யார் வருவா அதெல்லாம் கேள்வியே கேட்கல. வனாந்திரத்துல யாரோ ஒருத்தர் வராரு, அவருக்கு நான் சுவிசேஷம் சொல்ல தேவன் என்னை அனுப்புகிறார் என்று சொல்லி பேதுரு ஓடுனான். அல்லேலூயா. பவுலை தேவன் பார்த்து சொல்லுகிறார், மக்கதோனியாவுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி ஓடுறாங்க இவங்க எல்லாரும். ஆனா பேதுருவுக்கு சொல்லுகிறதுக்கு முன்னாடி ஏன் ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுக்க வேண்டும்? கொடுத்தது மாத்திரம் இல்லாம ரியல்ல வந்து நிக்கிறாங்க 3 பேர். பேதுரு எங்கப்பா, இந்த வீட்டுல பேதுரு யாராவது இருக்காங்களான்னு கேட்டு நிற்கும் போது ஆண்டவர் மறுபடியும் மாடியில இருக்கிற பேதுருவை போய் சொல்றாரு, நீ இறங்கி ஒண்ணுக்குமே சந்தேகப்படாம அவங்க கூட போ அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இப்ப பேதுரு கீழே வராரு, வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா புறஜாதியார்ல 3 பேர் நிக்கிறாங்க. யாருங்க? புறஜாதி. பேதுரு யாருக்கு அப்போஸ்தலன் தெரியுமா? யூதருக்கு தான் பேதுருவை ஆண்டவர் ஊழியத்தை அழைத்தார். அல்லேலூயா. நீ யூத ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்? என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லணும். இயேசு உங்களுக்காக தான் வந்தார், மரித்தார், உயிர்த்தார், இன்றைக்கும் அவர் என்ன பண்ணார்? அபிஷேகத்தை கொடுக்கிறார் சொல்லி யூதர்களுக்கு தான் அவர் அப்போஸ்தலர். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொல்லி. இப்ப பேதுரு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியா ஊழியம் செய்துட்டு இருக்கிறார், பயங்கரமான பிஸி. அவர் நடந்து போகும்போதே நிலப்பட்டு சுகமாகறாங்க. அவர் பிரசங்கம் பண்ண 5000 பேர் 3000 பேர், பயங்கர ஊழியம். எந்த இடத்துல தெரியுமா? யூதர்களுக்கு தான் ஊழியம். நல்ல இது என்ன கவனிச்சாதான் நம்ம விளங்கும். யூதர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு பிரிவு, ஒரு சாராருக்கு மட்டும் இப்ப பேதுரு ஊழியம் செய்துட்டார். பயங்கரமான ஊழியங்க. பேதுரு வந்து பாருங்க, நடந்து போகவே முடியாது. அவர் நிலப்பட்டா சுகமாகறாங்க. அவர் ஒரு தடவை சும்மா பேசினா போதும், அவ்வளவு 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டே இருக்க. அந்த சபை இடமே பத்தல, விரிவடைஞ்சுட்டே இருக்கு. இல்லையா? அப்படி ஹெல்ப்புக்கு மட்டும் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. அவ்வளவு வேற ஒண்ணும் இல்ல. பேதுருக்கு முன்னாடி யாராவது போய் சொன்னா அவ்வளவுதான், பொத்து விழுந்து செத்து போயிடுவான். அவ்வளவு ஃபயரான மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறார். அந்த டைம்ல தான் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச நேரம் தனியா உட்கார வச்சு இப்ப சொல்றாரு,
நீ யூதருக்கு செஞ்சுட்டு இருந்தத உன்னை தேடி புறஜாதியம் 3 பேர் வந்துட்டு இருக்கிறான், அவன் கூட நீ இறங்கி ஒண்ணுக்குமே சந்தேகப்படாம போனா இது சாதாரண விஷயம் கிடையாது. ஹல்லேலூயா. இது ஒரு புதிய ஒரு துவக்கத்தை தேவன் பேதுரு மூலமா ஏற்படுத்துகிறார். இப்ப பேதுரு நினைக்கிறேன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சாதாரணமா இல்லைங்க. யூதர்கள் வந்து புறஜாதியாரோடு கலக்க மாட்டாங்க, அவங்களோட போய் சாப்பிட மாட்டாங்க. சமாரியா ஸ்ரீ சொல்லுவா பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கேட்கும்போது என்ன சொல்லுவா, நீங்க யூதரா இருக்க என்னோட போய் தண்ணி கேட்கலாமையா, கேட்டா சரியாகுமா, வரலாமா நீ அப்படின்னா என்ன அர்த்தம்? முடியாது, வரமாட்டான். இப்ப வர யூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அது தீட்டு நினைப்பாங்க. லேலுயா. அதனால ஆண்டு சொன்னாரு, தேவன் சுத்தமாக்கினா நீ தீட்டாங்க என்னாரு. லேலுயா. இப்ப பார்க்கலாம், இவன் கீழே வந்து பார்த்தா என்னப்பா நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டா, ஒருநேலையும் ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட தேவன் பேசினாரா, தூதன் வந்து பேசினாரா, உங்களை கூப்பிட்டு வந்து நீங்க சொல்றதை கேட்கணும்னு அவர்கிட்ட சொன்னாரா, அதனால நாங்க வந்திருக்கிறோம். இப்ப கேட்கிறான், அவன் பொருள் எந்த ஊரு, யூதனா கேட்டா யூதன் இல்லை, அவன் புறஜாதி. இப்ப இவருக்கு பெரிய தர்ம சம்பளம், ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு நீ போகணும். ஆனா இவர் சுத்தி இருக்கிற ஜனங்களை எல்லாம் பார்த்தா போக வாய்ப்பே, ஏன்னா யூதர்கள் ஒச்சிருவாங்க. ஏன்னா யூதர்களை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏன் தெரியுமா அடிச்சாங்க, அவர் என்னது வேதத்தினுடைய முறைமையின் பிரகாரம் செய்யாதபடிக்கு நிறைய என்ன பண்ணாரு, சட்டங்களை உடைச்சார். பெரும்பாலுள்ள சிறிய தொட என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. ஆனா இவர் தொட்டாரு, என்ன பண்ண, குஷ்டரோகிகளை தொட்டாரு, தொடவே கூடாது. இவர் தொட்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் உடச்சினாலதான் இயேசுவை தூக்கிட்டாங்க, என்னது சிலுவையில தூக்கினாங்க. இப்ப பேதுருக்கு முன்னாடி ஒரு பெரிய சோதனை இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, புறஜாதியா வீட்டுக்கு நீ போ. இப்ப இவருக்கு தர்ம சொல்றான், ஆண்டவரே என்னை அழைக்கும் போது எதுக்கு அழைச்சிங்க ஊழியத்துக்கு, யூதருக்குன்னா அழைச்சிங்க. இப்ப என் ஊழியம் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆண்டவரே, நான் இப்ப சேஃப்டியா தான் போயிட்டு இருக்கேன். ஒரு பெரிய அசைவு வந்திருக்கு. எவ்வளவோ பரிசேயர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, எதிர்த்து நின்று எல்லாரும் அடிச்சு எங்களை அவமானப்படுத்தினாலும் இருக்க இருக்க ரட்சிக்கப்படுறதுல கர்த்தர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, சபைக்குள்ள வந்துகிட்டே இருக்கான். யூதர்ல திரளான பேர் ரட்சிக்கப்படுறாங்க, பரிசேயர் சதுசேயர் இப்படி வேதவார்கள் பல பேர் ரட்சிக்கப்படுறான், படிச்சவன் பட்டதாரி எல்லாரும் உள்ள வரான். இப்ப நல்லா போய்கிட்டு இருக்கிற இதுல ஆண்டவரே ஒரு குழப்பம். அதனாலதான் ஆண்டவர் கிட்ட சொல்றான், அப்படி எல்லாம் ஆண்டவரை என்னால முடியாது. தரிசனத்துல சொல்லுவேன், இப்ப இவன் கலங்கி நிக்கிறான். இவன் கலங்கி நிற்கும் போதே ஆண்டவர் சொல்ற, சந்தேகப்படாம பின்னாடி என்ன சொல்லிட்டாரு, இன்னைக்கு கீழ்படுகிறதா இல்லையா, தேவனுக்கு கீழ்படுகிறதா இல்ல கூட இருக்க மனுஷனுக்கு கீழ்படுகிறதா. நிச்சயமா கூட இருக்க உடல் ஊழியர்கள்ட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பேதுரு இது ஊழியத்துல பெரிய பிரச்சனை வரும், நீங்க போறீங்க, நீங்க புறச்சாரியா வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்க இல்ல போயிட்டு வந்துட்டீங்கன்னு கேட்டாவே யூதர்கள் கொந்தளிச்சிருவாங்க. விசுவாசிகளுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம் வந்துடும், பிரிவினை வந்துடும். பேதுரு இல்லாத ஒரு மார்க்கத்தை புகுத்துகிறார், பேதுரு தேவையில்லாத வேலையை செய்கிறார் என்று சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். இது தேவையில்லாத விஷயம். எனக்கு ஆண்டவர் சொல்ல, இந்த சின்ன கீழ்ப்படிதலை தான் இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிறார். ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்றது உங்களுக்கு எனக்கும் தேவையில்லைங்க. தேவன் என்ன சொல்லுகிறார், இதை செய் அப்படின்னா இதை செய். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் இதுல தடுமாறி போயிடுறோம். ஐயோ செய்யலாமா வேண்டாமா, இதை செஞ்சா ஊழியத்துல ஒரு பெரிய பிரச்சனையாகுமே, இதை செஞ்சா வீட்டுல பெரிய கலவரமே வெடிச்சிருமே. என்ன ஆண்டவர் சொல்றார், வெடிக்கிறது வெடிக்காது எனக்கு தெரியும். நம்ம ஆண்டவரை விட பெரிய ஜீனியஸ்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாமே தெரியும். நீங்க இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுல பிரச்சனை வருமா வராதான் தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதை சால்வ் பண்ணவும் என் தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. டெஃபினட்டா தெரியும். அதை அரிச்சனாலதான், சும்மா இல்லை. பேதுருவை ஆண்டவர் அழைக்கும் பொழுதே ஒரு திட்டத்தை அப்படியே அழகா வச்சுதான் அவங்க அழைக்கிறார். அழைச்சு அவரு ஆண்டவர் சொல்றாரு, என்ன பின்பற்றி வா, வலையை தூக்கி போட்டு அதோட அர்த்தம் என்ன, நான் என்ன சொல்றேனே அதை தான் நீ செய்யும். ஹல்லேலூயா. மாத்திலாம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அது அப்படியே செய், அவ்வளவுதான் அவரோட காரியம். அதுதான், அது அப்படிப்பட்ட நபர்கள் தான் தேவனுக்கு தேவை. இந்த கடைசி கால எழுப்புதலுக்கான தேவையான நபர்கள் என்ன தெரியுமா, தேவன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய், கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது. ஹல்லேலூயா. இப்ப பேதுருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. ஐயோ இப்ப யூதன் கிட்ட போனா விசுவாசிகள் அத்தனை பேருக்கு கம்மி இல்லைங்க, 5000 3000, ஒரு தடவை பிரசங்கம் பண்ணார் 3000, ஒரு தடவை பிரசங்கம் பண்ணார் 5000, மொத்தம் போடுங்க எத்தனை பேரு, 8000. மீதி இன்னும் கூட நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க சுகமாய் நலப்பட்டு. இப்ப எத்தனை பேர் அவர் சபையில மெம்பரா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? கம்மி போட்டால் 10,000 வச்சுக்கலாமா? 10,000 பேருக்கு இது பதில் சொல்லும். சும்மா இருக்க மாட்டாங்க. யூதர்கள் வந்து பாரம்பரியத்துக்காக என்ன பண்ணுவாங்க, வைராக்கியமா இருப்பாங்க. மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை அப்படியே நாங்க கீழ்ப்படியணும்னு சொல்லி இப்ப பேருவே போய் அந்த சட்டத்தை உடைச்சிட்டு யூதரை புறஜாதியாரோட வந்துட்டாருன்னா எல்லாருக்கும் இவர் நின்று பதில் சொல்லணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் பார்க்க கூடாது,
ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, உன் குடும்பம் என்ன சொல்லும், உன் கோத்திரம் உன் உடன் ஊழியர்கள் என்ன சொல்ல, அதெல்லாம் கேட்கக்கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதை செய். இப்ப பேதுரு பார்க்கிறார், வேற வழியே கிடையாது. இது ஒரு தடவை வரல, 3 தடவை ஆண்டவர் மறுபடியும் சொல்லிக்க, இதை செய், இதை செய், இதை செய். தெரியும் பிரச்சனைகள் சிவியர் ஆகிறதுனாலதான் மறுபடியும் ரொட்டீனா ஆண்டவர் என்ன பண்றாரு, இதை செய், இதை செய். ஏன் ஆண்டவர் சொன்ன ஒரு சில விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு, இதை செய். கொஞ்ச தூரம் போயிருப்பா, இன்னொரு ஆள் வந்து சொல்லுவாங்க இதை செய்யுங்க. கொஞ்ச தூரம் போயிருப்பா, இன்னொரு ஆள் சம்மந்தமே இல்லாம இருந்தாலும் சொல்லுவாரு இதை செய்யுங்க. ஏன் தெரியுமா, ஆண்டவர் சொல்றாரு இதை நீ செய்யலைன்னா பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அது நீ பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை விட அப்ப இருக்கிற சூழ்நிலையில பிரச்சனையை பார்த்து விட்டுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையை வரணும், மேற்கொள்ளணும்னா இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுத்திட்டா பின்னாடி ஈஸியா ஸ்மூத்தா நீ போயிடலாம். ஹல்லேலூயா. ஆனா நம்ம நினைக்கிறோம் இப்ப சேஃபா இருக்கிற ஆண்டவரே அது போல. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல அதே மாதிரி ஆண்டவர் சவுல் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு யுத்தத்துல சவுல் வந்து பாத்தீங்கன்னா முடியல. ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே போட்டா வேணாமான, ஆண்டவர் பதிலே கொடுக்கல. உடனே சொல்றாரு, யார் இடத்துல இந்த குற்றம் நடந்தது, எல்லாம் சீட்டு போடலாம், வாங்க ஜனங்கள்லாம் ஒரு பக்கம் நில்லுங்க, நானும் என் பையனும் யோனத்தானும் ஒரு பக்கம் நிக்கிறோம், யார் தப்பு பண்ணான்னு ஆண்டவரே. உடனே இவர் சொல்றாரு, ஆண்டவரே யதார்த்தமாய் தீர்ப்பு சொல்லும். என்ன சொல்றான் அதை வாசிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் புத்தகம் 14வது அதிகாரத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஜனத்திற்குள்ளே போய் ரத்தத்தோடு இருக்கிறதை சாப்பிடுகிறதினாலே 14:37 அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா, அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை, கொடுக்கல. அப்பொழுது சவுல் ஜனத்தின் தலைவர்களே நீங்கள் எல்லாரும் இங்கே சேர்ந்து வந்து வாங்க, இன்று இந்த பாவம் எதனாலே உண்டாயிற்று என்று பார்த்து, இது பாவம் எதனால உண்டாயிற்று என்று பார்த்து அறியணும். குமாரனாகி யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. என்ன சொல்றாரு, மென்ஷன் பண்றாரு. சவுல் ராஜா முதல் அரசன் சொல்லுகிறான், அது என் குமாரனாகிய யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். 41வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நிதானமாய் கட்டளையிட்டு, என்ன சொல்ற ஜெபத்தை பாருங்க. என்னன்னா, நீ ஆண்டவர் எப்பவே நிதானம் உள்ளவர் தான். அவர்ல அவசரப்பட்டு யாருக்கு எந்த ஒரு பதிலையும் கொடுக்கிற தேவன். நீங்களும் நானும் அவசரப்படுமே ஒழிய என் தேவன் அவசரப்படவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆனா இவரோட ஜெபத்தை பாருங்க. ஏன்னா பெரிய ராஜா இல்ல, சொல்ற நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விளங்க பண்ணும் என்றார். உண்மையை விளங்க பண்ணும், யதார்த்தத்தை விளங்க பண்ணும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், சவுல் சொல்லுகிறார். இப்ப சவுலுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா, நிச்சயமா நானும் தப்பு பண்ணல, என் பையனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு, யோனத்தான் தப்பு பண்ண வாய்ப்பை இவர் நினைச்சுக்கிட்டாரு. என்ன நினைச்சிட்டாருன்னா, ஜனத்துலதான் எவ்வளோ என்ன பண்ணிருக்கான், பாவம் செஞ்சிருக்கான், அதனாலதான் ஆண்டவர் ஆன்சரே தரலன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு, என் குமாரன் பெரிய நீதிமான் இவர் சொல்றா பேசுவோம், அது என் பையன் கிட்ட காணப்பட்டா அவனை சாவடிச்சு போட்டுருவேன், உன் பையன் கிட்ட தான் பிரச்சனையே இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நிதானமா தானே சொல்லணும், சொல்லிடுவேன். நிறைய நேரம் நம்மள ஆண்டவர்கிட்ட ஜபத்துல வைக்கும் பொழுது ஆண்டவர் பதில் அழகா தூக்கி அப்படி வந்து விழுப்பாரு. ஆண்டவர் சீட்டுல என்ன வந்தது, யார் பேர் வந்தது தெரியுமா, கடைசியில யோனத்தான் மேலதான் வந்துச்சு. கடைசியில பார்த்தா யோனத்தான கேட்கிறான், என்னடா தப்பு பண்ணுன்னு கேட்டா, கொஞ்சோண்டு தேடத்தை தொட்டு நக்கிட்டான், சாவுத்தான் வேணும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, இவன் என்ன கேட்டான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே யதார்த்தமா பதில் சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லிட்டாரு, யோனத்தான் தான் தப்பு, அடிச்சு நவுத்தி சாவடிச்சு, அதான் பதில். இவன் என்ன சொல்லணும்னா, அவன் சாகவே சாவான், யாரிடத்துல தப்பு வந்தாலும் சாகணும் ஆண்டவரே சொல்லிதான் ஜெபம் பண்ணான். ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு, யோனத்தான் உன் பையன் தப்பா தப்பு பண்ணிட்டான்னு. அப்ப என்ன செஞ்சிருக்கணும், இப்போ யோனத்தான் என்ன பண்ணிருக்கணும், அட்டயத்தை உருவி கொண்டிருக்கணும். ஆனா நிறைய நேரம் என்ன தெரியுமா, இப்போ கீழ்ப்படியறதுக்கு கஷ்டம். ஜெபம் பண்ணியாச்சு, ஆண்டவர் சரின்னு சொன்னாரு, ஆண்டவர் இதை செய்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த நிறைய நேரம் நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, கீழ்ப்படிகிறதுக்கு. ஐயோ யோனத்தானா சாவணும், இவனுடைய பெரிய எண்ணம் என்ன தெரியுமா, தனக்கு பின்னாடி அரசாட்சியில யார் வரணும், என் பையன். சவுலுக்கு 3 பசங்க உண்டு.
சவுலுக்கு யோனத்தான் மட்டும் இல்லை, 3 ஆண் பிள்ளைகள் உண்டு. ஆனா இவனுக்கு சவுலுக்கெல்லாம் என்ன தெரியுமா? யோனத்தான். ஏன்னா யோனத்தான் என்ன தெரியுமா? தேவன் மேல நம்பிக்கை உண்டு. தேவனை வைத்து ஒரு பெரிய யுத்தத்தை செய்து 2 பேர் போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. யோனத்தான் அவன் ஆயுததாரி மட்டும். அதனால இவனுக்கு என்ன தெரியுமா? யோனத்தான் அடுத்து வரணும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு யோனத்தானை வெட்டு. நம்மலாம் செய்வோமாங்க? என் போல வாரிசே யாருதான்? இப்ப ஜனங்கள் சொல்றாங்க, சவுல் சொல்றாரு, வார்த்தையில சொல்ற, யோனத்தானே நீ சாகத்தான் வேண்டும். ஜனங்கள் சொல்றாங்க, ராஜா அவனை நாங்க சாவ. நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கும் உங்களுக்கு இடையில எந்த மனுஷனையும் உள்ள விடாதீங்க. தேவன் உங்ககிட்ட இதை செய்யும் சொல்லிட்டான்னா அம்மாவை உள்ள ஏன் நவுத்துற கொண்டு வர? அப்பாவை எதுக்கு உள்ள கொண்டு வரீங்க? ஃப்ரெண்டா ஏன் உள்ள? அவன்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவர் இப்படி சொன்னா அது செய்யலாம். அவன் சொல்லுவான், சும்மா இருக்க. அப்புறம் ஏதாவது அறிவு இருக்கா? யோனத்தான் போய் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்? யோனத்தான் கொஞ்சோண்டு தேவை நக்குன தப்பாட எவ்வளவு பெரிய வெற்றி தெரியுமா? அவனும் யாரு? ஆயுததாரி 2 பேர் ஒரே பட்டயத்தை வச்சு அவ்வளவு பேர் அடிச்சிருக்கானுங்கடா. அவனை போய் போடல பட அறிவு இல்லை, சும்மா நீ போய். இப்பதான் பிரச்சனை ஆயிடுச்சு. ஜனங்கள் சொல்றதை கேட்கறதா ஆண்டவர் சொல்றது? ஆண்டவர் சொல்றாரு யோனத்தான் தப்பு பட்டா அடி. ஜனங்கள் சொல்றாங்க யோனத்தான் சாவே கூடாது, யோனத்தான் ஹீரோ. இப்ப யோனத்தான் எங்க பார்த்தா யோனத்தான் பேதருக்கு அதே பிரச்சனை தான். யூதர்களுக்குள்ள ஒரு பெரிய மிராக்கிள் நடந்துட்டு இருக்கு, ஒரு பெரிய அறுவடை வந்துட்டே இருக்கு. இப்ப ஆண்டவர் சொன்னாரு போதும், இங்க போய்ப்போ. இப்ப ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? ஜனங்கள் கிட்ட சொன்னா வேணாம்னுவாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய பிரச்சனை அதுதான். ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? சொந்த பந்தம் என்ன சொல்லும்? அவன் என்ன சொல்லுவான்? ஆண்டவர் சொல்றாரு தெளிவா கேட்குது. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஆண்டவரை இன்னொரு முறை சொல்லியிருந்தேன் ஆண்டவரே, மறுபடியும் ஆண்டு சொல்ற இதை செய். நம்ம மறுபடியும் கேட்கறது இன்னொரு தடவை ஆண்டவரே நீங்கன்னா. நிறைய நேரம் நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கன்னா பனி என்ன பண்ணட்டும் ஆண்டவரே, பூமியெல்லாம் நினைக்கட்டும், பாத்திரத்துல மட்டும் காலியா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் செஞ்சுருவார். மறுபடியும் சொல்லுவோம், ஆண்டவரே பாத்திரமா நினைக்கட்டும், பூமியெல்லாம் காஞ்சிருக்கட்டும் ஆண்டவர். ஆண்டவர் அதையும் செய்வார். ஏன்னா அவர் பிடிச்சபடி கரெக்டா இருக்கும். இல்லையா? இங்க சவுல் கேட்டால் நீதானமா ஆண்டவரே அவசரப்பட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கே நீ என்ன ஜெபம் பண்ற? எப்படி? எனக்கே நீ பண்ற ஜெபம் எவ்வளவு என்னது வார்த்தையில போட்டு பண்றாரு. அவ்வளவு அழகா ஆண்ட சொல்லி நிதானமா சொல்றாரு. யோனத்தான போட்டு தள்ளு. பேதர்கிட்ட சொல்றாரு பொருளை நீ வீட்டுக்கு போ. இப்ப இவங்க 2 பேருக்கு முன்னாடி வச்சது தேவ வார்த்தைக்கு பிசாசு பார்த்துட்டே இருக்கான். தேவ வார்த்தைக்கு இவன் கீழ்படிவானா? ஜனங்களுடைய வார்த்தைக்கு. இன்னைக்கு உங்க முன்னாடி வைக்கிறது பெரிய காரியம் என்ன தெரியுமா? இந்த சின்ன கல்லை அசால்ட்டா தாண்டிட்டு போங்கன்னு தான் நான் சொல்றேன். நீங்க நிறைய பேர் என்ன தெரியுமா? தேவ வார்த்தைக்கு கீழ்படியவே காலைல தட்டி எழுப்பாரு, தம்பி காலைல ஜபத்துக்கு எந்திரி. ஆனா பக்கத்துல இருந்து இன்னொன்னு சொல்லுவான், இன்னைக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்ச நேரம் ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் நல்லா கவனிக்கணும். எவ்வளவு பெரிய தேவன்! வானம் எனக்கு, பூமி எனக்கு, அவ்வளவு பெரிய தேவன் இறங்கி உன்னை தட்டுறதே பெரிய விஷயம். எப்படி? உன்னை தட்டி எழுப்புறதே பெரிய விஷயம். இவர் எழுப்புனாலும் என்ன பண்றாரு? முழிப்பு வந்துடும். ஆனா சொல்றாரு, ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே பயங்கரமான வேலை இருக்கு ஆண்டவரே, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து, இல்லைன்னா நான் வேலை செய்யலைன்னா அப்படியே ரொம்ப அசிங்கமா போயிடும். ஆண்டவர்ல தட்டுறாரு. தட்டுறது ஆண்டவர் தானே. செய்யணுமா கூடாதா சொல்லுங்க? ஆனா நம்ம என்ன தெரியுமா? ஐயோ ஆண்டவர் எப்படி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? யோனத்தான் அவ்வளவு நன்மை செய்திருக்காரு, அவனை போய் அழிக்கிறாமா? ஜனங்கள் சொல்றது ஒரு பக்கம் கரெக்டா தானே இருக்கு. இந்த ஜனங்கள் சொல்றாங்க பேதர்கிட்ட ஒருவேளை பேரை நினைச்சிருந்தானா புறஜாதியா ஒன்னு அபிஷேகம் பண்ணது எதுக்கு தெரியுமா? யூதருக்கு தான்ப்பா. நீ ஏன் அங்க போற? ஒருவேளை சபையை கட்டுவேன்னு சொன்னாரு, யூதருக்கு தான். நீ என்னது அப்போஸ்தலன், நீ அங்க போகாத, அது உன் வேலை கிடையாது. உண்மைதானே இவங்க சொல்றதும்? அததான் சொல்றேன், ஆண்டவருக்கு உங்களுக்கு இடையில எந்த மனுஷனும் வரக்கூடாது. ஆண்டவர் சத்தத்தை கேட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு பெரிய வெற்றியை காண்பீங்க. என்னைக்கு ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டுட்டோம்னா நம்ம தோல்வியை தருவோம். இப்ப இந்த பேதருக்கு முன்னாடியும் யாருக்கு முன்னாடி? சவுலுக்கு முன்னாடி ஒரே காரியத்தை தான் தேவன் வைக்கிறார், என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, நான் சொல்றத செய். இது 2 பேருக்குமே கடினம். பெத்த பிள்ளையை கொல்றது ரொம்ப கடினம். அதை விட எனக்கு பின்னாடி அரசாட்சிக்கு வர போறது யோனத்தான் தான். அவ்வளவு பெரிய வாலிபன் வளர்த்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை கொல்றது ரொம்ப கஷ்டம். பேதுருக்கு அதே தான் கஷ்டம். 10,000 விசுவாசிகளை எப்படி காம்ப்ரமைஸ் பண்றது? 2 பேருக்குமே ரொம்ப கடினம் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இதை செய். நல்ல இன்னொரு என்ன தெரியுமா? ஆண்டவர் எதிர்காலத்தை காட்டணும். இதை செஞ்சா உனக்கு என்ன நன்மை காட்ட மாட்டார்.
இதை செய்யலன்னா என்ன தீமை அதையும் காட்ட மாட்டார். செய் ஆண்டவரே இதை செய்யலன்னா என்ன நடக்கும் அதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே மாட்டார். செய்யலைன்னா ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, செஞ்சா உன் பாதை சரியாயிட்டே இருக்கும். லேலுயா லேலுயா. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம என்ன பண்றது இல்லை தெரியுமா? இதுல ஒரு ஒரு வீடியோ கிளிப்பை நான் பார்த்தேன். அது இந்த பொம்மையில போட்டு ஒரு நிறைய பேர் சிலுவையை சுமந்துட்டு போறாங்க. பெரிய பெரிய அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலுவை. அதுல ஒரு ஆண் என்ன பண்றாரு, ஒரு சிலுவையை சுமந்துட்டு போறாரு. போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கரடு முரடா இருக்கு பாதைகள். ஒரு சில பாதைகள் குறுகலா இருக்கு, ஒரு சில பாதைகள்ல பாத்தீங்கன்னா மண்ணு கல்லா இருக்கு. இப்ப இவனால சுமக்கவே என்ன பண்ண முடியல. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரம்பம் அதெல்லாம் வச்சிருக்காங்க, ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா அருவாள் வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டே கிராஸ் பண்ணி எல்லாம் போறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, சிலுவையை சுமந்துட்டே போறாங்க. இவனால முடியவே இல்லை. ரொம்ப நேரம் அப்படி பார்க்கறான், கொஞ்ச நேரம் போறான். ஒரு சில நேரம் அந்த பயங்கரமான பாதை வழியா போகும்போது இவனால இந்த சிலுவையை சுமக்க முடியல. ரொம்ப கண்ணுக்கு தெரியுது. இவன் பார்க்கறான், அறிவு கட்டவன் இவ்வளவு பெரிய சிலுவையை சுமந்துட்டு போறாங்க. ரம்பத்தை எதுக்கு வச்சிருக்காங்க? எடுத்து என்ன பண்ணா, கொஞ்சம் பின்னாடி அறுத்தான். இவ்வளவு பெரிய சிலுவை என்ன பண்ணா, கொஞ்சம் பின்னாடி ரம்பத்தை பாக்கெட்ல போட்டுக்கிட்டான். இப்போ கொஞ்சம் ஸ்லோவாச்சு. கொஞ்சம் நேரம் என்ன பண்றேன், வெயிட் கொஞ்சம் குறைஞ்சு போச்சுல, இப்போ போயிட்டே இருக்கான். கொஞ்சம் தூரம் போனோடனே கொஞ்சம் இடுக்கமான ஒரு மாதிரி வருது. இப்போ இந்த சிலுவையும் கிராஸ் பண்ணி இவனால தூக்கிட்டு போக முடியல, கொஞ்சம் அகலமா இருக்குல்ல, இப்படிலாம் இருக்கும் சிலுவை. ஸோ என்ன பண்றான், ரெண்டு பக்கமும் கொஞ்சம் அறுத்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இடுக்கமான பாதையில கொஞ்சம் சேஃபா. மற்றவனா என்ன பண்றான், சிலுவையை நேராக்கி, புரியுதா நான் சொல்றது? இப்படி இருக்கிற சிலுவையை இப்படி ஆக்கி ஃபர்ஸ்ட் சிலுவையை பிடிச்சி ரொம்ப தள்ளிட்டு போனான். அவனை பார்த்து இவன் சிரிச்சான், அறிவு கட்டவனே, ரம்பாங்க தாண்டா இருக்கு, எடுத்து ரெண்டு பக்கத்தையும் வெட்டிடு, என்ன பண்ண ஈஸியா போட. அவன் சொல்றான், இல்ல இல்ல இந்த சிலுவையை என்கிட்ட கொடுத்து இப்படிதான் சுமக்கணும்னு என் ஆண்டவர் சொல்லிட்டு இப்படிதான். அவன் சொன்னான், பட் அங்க ரம்பத்தை வச்சதும் ஆண்டவர் தான் சொல்லிட்டு இவன் ரொம்ப ஈஸியா மற்றவெல்லாம் கஷ்டப்பட்டு பின்னாடி வந்தான். இவனுக்கு பின்னாடி சிலுவையை முன்னாடி சிலுவையை சுமந்தெல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்கான். இவன் வேகமா போனான். இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சு, கொஞ்சம் பாரமாச்சு, மலை மேல ஏற வேண்டியதா இருந்துச்சு. இப்ப பாக்குறான் சிலுவை ரொம்ப இன்னும் கொஞ்சம் நீளமா இருக்கு, பாதியாவே வெட்டிட்டான். இப்ப சிலுவை எப்படி வந்துருச்சு, இடுப்புலயே வச்சுக்கலாம், பக்கத்துக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி சிலுவையாச்சு. இப்ப பார்த்தா ரொம்ப சேஃபா. எல்லாரும் பார்க்கும்போது உண்மைதான் அசால்ட்டா மலை ஏறி போயிட்டானே, சே என்னடா நம்மளாம் மற்றவனா சிலுவையை சுமக்க முடியாம மலை மேல ஏறது ஈஸியான. நார்மலாவே நம்ம ஆளுங்களை இப்ப மலை ஏற சொல்லுங்களேன், 4 ஸ்டெப்பு கூட வச்சிருக்க மாட்டான். ஆம்பளை பசங்களை பார்க்க இடுப்புல கை வச்சிருவான், நம்ம பேர் காலத்துக்கு போற மாதிரி தஸ்ஸு புஸ்ஸு வயசு பசங்க. சிலுவையை தூக்கிட்டு போக சொன்னா நம்ம பசங்களை பார்க்கணுமே, பைபிள் எடுத்துட்டு போறதுக்கு படிக்குதுங்க வெயிட்டா. சர்ச்சு முடிஞ்சோடனே அம்மா அப்பா கையில பைபிளை சுமக்க வைக்கிறதுல அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்ம தலை மறையிற வரைக்கும் தான் அப்படி இருப்பாங்க. அப்போ ஒரு சிலுவையா தூக்கிட்டு போறது. ஆனா மத்தவங்க பார்த்தான், அவன் செய்யறவன் நம்மளா சூப்பு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி தூக்கிட்டே போறாங்க. கடைசியில ஒரு கட்டம் வந்தது, பரலோகம் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. லேடியா சொல்லாமா, பயங்கர ஹாப்பி எல்லாருக்கும். வந்த பாதி வராங்க. இப்ப இவனுக்கு வந்து பரலோகம் கிட்டக்க வந்துருச்சு. ஆட்டோட வந்து சேர்த்துட்டா, பரவாயில்ல, மலையை தாண்டணும், கல்லு பண்ண தாண்டணும், எல்லாத்தையும் தாண்டணும். ஆட்டோட என்ன அருவா, அப்பா என்ன அழகு, என்ன ஜொலிக்குது. ஆண்டவரே நீங்க உண்மை உள்ளவர், ஆண்டவரே பரவாயில்ல இருக்குன்னு சொன்னதுல உண்மை ஆகுதாங்க அப்படின்னு பயங்கர ஹாப்பியா. அப்படியே வந்தவன் முன்னாடி பார்க்க விட்டுட்டான். எப்படியே வந்தான், பரலோகத்தை பார்த்தா எப்படி வந்திருப்போம்? நம்மளாம் ஒண்ணுமில்லாததை பார்த்தாவே ஆன்னு வருது. அப்படியே கீழே பார்த்து வாடா, எங்க அம்மா அடிதான் சொல்லுவாங்க, தலையில தட்டும், மேலே பார்க்காத கீழே பார்க்கிற பழக்கம். இவன் பரலோகத்தை பார்க்கணும் இப்படியே வந்தா பாருங்க, எதை பார்க்கல, கீழே பார்க்கல. சரி திடீர்னு கீழே பார்த்தா கீழே ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. எது இருக்கு, பெரிய பள்ளம். இப்ப பள்ளத்தை தாண்டின உடனே என்ன இருந்தா பள்ளம், பள்ளத்தை தாண்டின உடனே பள்ளம். இப்ப பாக்குறான், இப்படி பின்னாடி போய் தாண்டலாமான்னு பார்த்தா முடியாது, பெரிய லாங்காவும் இருக்கு. ஆடா என்ன பண்ணணும், எப்படி இவனுக்கு மத்தவங்க எல்லாம் போறாங்க, நிறைய பேர் போயிட்டு இருக்கான் தாண்டி, எப்படி இவங்க எல்லாம் போனாங்க அந்த பரலோகத்துக்கு, நம்ம போக முடியல, நம்ம எப்படி தாண்டி இருப்போம். சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். என்ன பண்ணா, எப்படி பின்னாடி ஒருத்தன் தூக்கிட்டு தசு புசு ஒருத்தர் வந்துட்டு இருந்தான். வருவான், அவன் எப்படி வந்துருவான், அவன் தாண்டதை பார்த்து என்ன பண்ணான், அவன் நம்மளோட சர்ச்சில் இருந்தவன் தான், ஓவரா பாட்டு ஓவரா அபிஷேகம் அப்படிலாம் இருப்பான். ஆண்டவர் கோட்டை கிச்சா தாண்ட மாட்டான், அவன் தான் வந்துட்டு இருக்கிறான். நம்ம சபையில இருக்க விசுவாசி தான், எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கிறவன் தான் வரான். அவன் நிச்சயமா தாண்டிடுவான். அவன் தாண்டதை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம
சிலுவையை போட்டு மேலே உட்காந்துட்டாரு. உட்கார்ந்த உடனே வராரு, பின்னாடி வராரு ஒருத்தர் சிலுவையை சுமந்துட்டு என்ன பண்றாரு, வந்தோடனே அவரும் பரலோகத்தை பார்த்தாரு. என்ன சொல்ல, நான் பண்ணினதை இவனும் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்து பயங்கர கண்ணீர் வடிக்கிற, ஆண்டவரே என் வாழ்க்கையில் அத்தனை பாடுகள் போராட்டங்களை கடந்து இந்த பரலோகத்தை காண உதவி செய்துட்டேன் பார்க்கறதே பார்த்துட்டான். அவனு எதை பார்த்தான், இப்படி பெரிய அவனு இப்படிலாம் ட்ரை பண்ணான். இவன் சொல்றான், தம்பி அதெல்லாம் முன்னாடியே பட்டேன் அப்படி இதை பரலோகத்தை தாண்டணும்னே, இந்த என்னது குழியை தாண்டணும்னே பரலோகம், இதை தாண்டிதான் அவனு வேற சுத்தி கித்தி போக வழி இருக்கான். அதெல்லாம் சார் பார்த்துட்டேன், சுத்தி போக வழியே பாதை இவ்வளவுதான் இருக்கு, அதுலயும் பெரிய பள்ளம், அது நம்ம தாண்டி குதிச்சோம்னா டொகோன்னு எங்க போயிடுவோம், பாதாளத்துல டிரைவர் விழுந்தவன் கதறது கேட்குது, அதனால சுத்தி போகலாம் வழி, இவ்வளவுதான் வழி, இதை தாண்டணும். யோசிக்கலாம், என்ன பண்ணலாம், ரெண்டு பேரும் யோசிக்கிறான். உடனே பின்னாடி வந்தாரு பார்த்தீங்களா பரிசுத்தவன், அவர் பார்க்கிறார், ஆடா இதை தாண்டதுக்கு தான் பைபிள் அழகா போட்டிருக்கு, என்ன பண்றது என்ன பண்றது உனக்கு தெரியுமா, என்கிட்டே வழி இருக்கு, என்ன வழி இருக்கு, சிலுவையை சுமந்துட்டு வந்தா பார்த்தீங்களா, அந்த பெரிய சிலுவையை கரெக்டா போட்ட உடனே அந்த அகலத்துக்கு சிலுவை கரெக்டா கச்சிதமா போய் நிற்கிது கப்பல். விளங்குதா நான் சொல்றது, இந்த சிலுவை இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் சிலுவைன்னா இவ்வளவுதான் அந்த என்னது படுகுழியினுடைய அகலமே. இந்த சிலுவையை அப்படி போட்ட உடனே இவன் தாண்டதுக்கு அது ஒரு பாலம் மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப இந்த சிலுவையை போட்டா பின்னாடி வந்தவன் அழகா என்னது, பரலோகமே என் சொந்தமே பாட்டு பாடிக்கிட்டே போய் நடந்துக்கிட்டே மாப்பிள்ளை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சிலுவை எடுத்துட்டு போயிட்டான். ஏன்னா அவன் சிலுவை அவன் எடுத்துட்டு போயிட்டான். இப்ப நம்மால் பாக்குறாரு, நம்மால் என்ன பண்றாரு, பாக்குறாரு எங்கெல்லாம் உடச்சு வச்சிருக்கிறாரு, சைடுல போச்சு, அடுத்து எங்கேயும் போச்சு, வாழ போச்சு. இப்ப சிலுவையை வச்சா சிலுவை எங்க இருக்கு தெரியுமா, இவ்வளோ பெரிய சிலுவையை வைக்க வேண்டிய இடத்துல இவ்வளவுதான் இருக்கு பாதி. சிலுவையை வச்சா சிலுவை எங்க போகுது, பாதாளத்துக்குள்ள போகுது. ஐயோ உடைச்ச இடம் வேற எனக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கு, எவன் உடைச்சு போட்டிருப்பான், அங்க எங்க கார்பெண்டர் நான் தேடுறது. இப்ப சிலுவையை வச்சாதான் தாண்டவே தாண்டிருப்பான் நீங்க நினைக்கிறீங்களா, அந்தோ பரிதாபம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இந்த கீழ்ப்படிதல்ன்றது நிறைய பேர் இல்லை. ஈஸியா இன்னைக்கு என்ன வெட்டி போட்டு போயிட்டே இருக்கலாமா, இன்னைக்கு ஜனங்கள் என்ன சொல்றாங்க, அது இவ்வளவு பெரிய கஷ்டத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் அங்க வெட்டி போட்டு ஈஸியா போ. நோ வே, ஆண்டவர் சொல்றாரு அதை செய், இதுதான் நோ வே, இந்த பாதையில தான் நீ நடக்கணும், இந்த கடினமான காலகட்டத்தை நீ தாண்டித்தான் ஆகணும். ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பிள்ளைய பலி செலுத்த சொன்னாரா, ஈசாக்க பலி, ஈசாக்க கொண்ட விட விட்டாரா, ஆபிரகாமுக்கு அடுத்து ஈசாக்கு தான் தேவனுக்கு தெரியும். ஆனா ஒரு பரீட்சை, இது எல்லாம் சவுலுக்கு நல்லா தெரியும். ஈசாக்க மலை மேல கொண்டு போற வரைக்கும் ஆண்டவர் சும்மா விட்டாரு, கத்தி எடுக்கிற வரைக்கும் சும்மா விட்டார். கடைசியில் சொன்னா நிப்பாட்டுறா, உனக்கு அடுத்து உள்ளதான் வரணும். லேலுயா, சவுலுக்கு அடுத்து யோனத்தான் வரணும்ன்றது தேவ திட்டம் என்று சொன்னார். நீ பட்டயத்தை உருவும் போதே ஆண்டவர் சொல்லியிருப்பார், நிப்பாட்டு, நீ எனக்கு பயப்படுறவன் அறிஞ்சிருப்பானா. ஐயோ சவுல் என்ன பண்ண தெரியுமா, ஜனங்கள் எல்லாரும் சொல்றதை கேட்டு தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாம விட்டுட்டான். லேலுயா. ஆனா பேதுரு அப்படி கிடையாது. இப்ப பேதுரு பாக்குற ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னுக்கும் சந்தேகப்படாத, நீ போயிரு, ஒரு மேலே வீட்டுக்கு போகணுமா ஆண்டவரே, போகத்தான் வேணும், வேற வழியே கிடையாதா, வேற யாராவது நீ தான் போகணும். ஆண்டவரே நான் யூதருக்கு பெரிய தலைவர் அப்போஸ்தலன் இல்ல, எல்லா சீஃப் பாஸ்டரா இருக்கு, நான் இதை செய்யணுமா, நீ தான் செய்யணும், வேற யாரும் பிலிப்பு ஆண்டவரே என்ன ஸ்தேவான் இப்படி ஆண்டவர் சொல்ல, வேற யாரையும் அனுப்ப மாட்டேன், நீ தான் போகணும். பேதுரு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை, புளிய தாண்டணும்னா நீ இந்த சின்ன விஷயத்தை அசால்ட்டா செஞ்சுட்டு போ. பேதுரு இப்ப போயிட்டார். ஆனா பேதுருவுக்கு நல்லா தெரியும் பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு. இதுல பாத்தீங்கன்னா 11வது அதிகாரம், அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை 3வது வசனத்தை வாசிங்க. பேதுரு எருசலேமுக்கு திருப்பி வந்த போது கொர்நேலிய வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்த அந்த செகண்ட்லயே விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, மனுஷரிடத்தில் நீர் கொர்நேலியவிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று, அவர்களோட கூட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார். பலத்த வாக்குவாதம் பண்றாங்க. எப்படி நீர் போகலாம், நான் சொன்ன பாத்தீங்களா 10,000 பேர் சூழ்ந்துட்டாங்க. எப்படி நீர் போகலாம், விருத்த சேதனம் இல்லாத இடத்துல நீர் எப்படி போயிட்டு வருவீர்? யார கேட்டாங்க தெரியுமா, ஊழியர்காரர் கேட்கிறாங்க நிக்க வச்சு, விருத்த சேதனம் இல்லாத நீ போனாமையா, போயிட்டு போஜனம் பண்ணிட்டே வந்துட்டீர். அது கொர்நேலிய விட்டாரா, எங்களோட இன்னும் கொஞ்சம்
கொஞ்ச நாள் இருந்து எங்களுக்கு நல்ல சத்தியத்தை சொல்லிட்டு போங்க. அங்க போனா பேதுரு பிரசங்கம் பண்றதுக்கே வாய்ப்பு இல்லை. ஆரம்பம் தான் பண்ணிட்டாரு. எல்லாரும் அபிஷேகத்துல இருந்து பேதுருக்கு ஒரே குஷியாச்சு. அட்டா நம்ம பெற்ற அபிஷேகம் பெற்றோம், எல்லாம் ஞானஸ்தானம் கூட அவங்க எல்லாத்தையும் அவங்க எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஒரு பெரிய திருப்தியோட வந்தா எல்லாம் அப்படி நிக்கிறான், தடியோட தண்டலோட நிக்கிறான். வாயா வா, நீ அங்க போயிட்டு தேவ சித்தத்தை செய்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நியூஸ் இங்க வந்துருக்கும். நியூஸ் பேதுரு அங்க போயிட்டு வந்துட்டாரு. இவ்வளவு நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயத்த பேதுரு செஞ்சு இப்ப எல்லாம் நிக்கிறான். வாரி பேதுருவே வாரி, எங்க போயிட்டு வந்தி? உடனே நீ வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அவர் விருத்த சேதனம் பண்ணவரா? இல்ல, புறஜாதி. போலாமா? போகக்கூடாது. நீர் ஏன் போனீ? ஆண்டவர் சொன்னார் போனேன். லேலுயா லேலுயா லேலுயா. கேட்க நல்ல கோணிக்கு பிரச்சனை கேட்க அமைதியா கேட்க வாய்ப்பே கிடையாது. பலத்த வாக்குவாதம் பண்ணுனாங்க. வரும், நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்தா பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனா ஆண்டவர் சொல்ல, இந்த பிரச்சனைய பார்த்துட்டு நீ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்தா பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வரும், அதை சால்வ் பண்ண உன்னால முடியாது. லேலுயா. பேதுரு இப்ப சொல்றாரு, எப்பா நான் தனியா போல, கூட ஒரு சிலரை கூட்டிட்டு தான் போனேன். அதனால போயிட்டு அங்க போனேன், நான் போய் ஒண்ணுமே பேசலான்னு ஆரம்பிச்சதுக்குள்ள எல்லாரையும் ஆண்டவர் நிரப்பிட்டாரு. ஆண்டவர் நிரப்பும் போது நான் என்னப்பா பண்ணட்டுன்னு உண்மையாவே 10,000 சபையில இருக்கிற மெம்பர்ஸ்ல இருக்கிற பாஸ்டர் ஹம்பிளா பேசிட்டு இருக்கிறாரு பேதுரு. அங்க ஜெயிக்க முடியல. ஏன்னா 10,000 பேர் பேதுருவை கூப்பிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி நீ இதை செய்யலாம்? பேதுரு சொல்றாரு, ஆண்டவர் செய்யும் போது நான் என்ன செய்ய முடியும்? பேதுருள்ள என்ன நினைச்சிருப்பாரு? என் நிலமடா, என் நிலம் பற்றி எவ்வளவு பேர் சொல்லமாறா, நீலாம் என்ன கையை நீட்டி கேட்கிற அளவுக்கு என் நிலைமை. ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறனால ஒரு சில நேரம் தனித்து, ஒரு சில நேரம் வேதனைப்பட்டு, ஒரு சில நேரம் கலங்கி போய், ஒரு சில நேரம் மற்ற ஜனங்களால் நம்மளை விட கீழே இருக்கிறவங்களால கை நீட்டி பேசப்படுற நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு இந்த தாழ்மையை நீ பொறுத்துக்கோ, ஒரு நாள் அந்த பள்ளத்தை தாண்ட இதுதான் உனக்கு கை கொடுக்கும். பேதுரு ரொம்ப அவங்களா சொல்றான், ஆண்டவர் செஞ்சுட்டாரு, நான் என்ன செய்யட்டும்? நான் ஒன்னும் அங்க போய் அதிகமா பிரசங்கம்லாம் பண்ணல, நார்மலா பிரசங்கம் பண்ணேன். எல்லாரும் அபிஷேகத்துல பெற்றுட்டாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்காம நான் இருக்கக்கூடாதுல்ல, நான் கொடுத்துட்டேன். நான் என்ன பண்ணட்டும்? எல்லாம் அமைதியா சம்சான் ஒரு பக்கம் பேசினாலும் இருந்தாலும் நீ போனதானே எல்லாம் பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப பிரச்சனை அப்படி சால்வ் ஆன மாதிரி போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் பேதுருவை புறஜாதி பக்கம் கொண்டே வரல. இவருக்கு அப்புறம் யூதர்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணி ஒரு பெரிய எழுப்புதல். ஏன் ஆண்டவர் இது உள்ள திணிக்கும்? மறுபடியும் ஆண்டவர் பாத்தீங்கன்னா புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன்ற பேர் யாருக்கு தெரியுமா? பவுலுக்கு தான். புறஜாதிகளுக்கு பேர் கிடையாது. பேதுருவே சொல்றாரு, பவுல் சொல்கிறார், பேதுரு யூதருக்கு அப்போஸ்தலன், நான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் என்று சொல்லி. சோ ஆண்டவர் ஏன் இதை பேதுருவுக்குள்ள நுழைக்க வேண்டும் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு திட்டம். ஒரு சில நேரம் சம்மதம் இல்லாம ஒரு சில விஷயங்களை கொடுத்து ஆண்டவர் இதை செய்ய சொல்லும் போது செஞ்சுட்டா பிரச்சனையே கிடையாது. இதை ஏன் நுழைச்சாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது நடந்து 9 வருடம். எத்தனை வருஷம்? பேதுரு இதை செய்து 9 வருடம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் பவுல் சந்திக்கப்பட்டார். பவுலை கொண்டு புறஜாதிகளுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் நடந்துச்சு. 9 வருஷம் கழிச்சு ஒரு பிரச்சனை பூகம்பமா வெடிக்குது. என்ன வாசிக்கலாம் பாருங்க, 15வது அதிகாரம் அப்போஸ்தலர் 15 1வது வசனத்தை வாசிக்கலாம். சிலர் யூதேயாவில் இருந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார். 6வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டாயிடுச்சு. ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப பவுலும் என்ன பண்றாங்க? பர்னபாவும் வராங்க. எங்க வராங்க? பேதுரு அப்போஸ்தலர் வந்துட்டு புறஜாதிகளுக்குள்ள தேவன் எழுப்புதலை கொடுத்திருக்கிறான்னு சொல்லும்போது யூதர்கள் எழுப்பி சொல்றாங்க, அவங்க அத்தனை பேரும் விருத்த சேதனம் செய்ய சொல்லணும். மோசே முறைமைப்படி செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க சொல்லணும். 9 வருஷம் கழிச்சு இந்த சம்பவம் நடக்குது. பேதுரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த கீழ்ப்படிதலை ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிதாரு? 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் வீட்டுக்கு போனாரு. 9 வருஷம் கழிச்சு சபைக்குள்ள ஒரு பெரிய தர்க்கம் உண்டாகுது. என்னன்னா, புறஜாதியரை விருத்த சேதனம் பண்ண வைக்கணும். இன்னைக்கு முஸ்லிம்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் விருத்த சேதனம். லேலுயா. ஆண்களுடைய நுனித்தோல் விருத்த சேதனம். அதை புறஜாதியாரை செய்ய சொல்லணும். மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின்படி அவர்களை கை கொண்டு நடக்க சொல்லணும். எல்லா காரியத்தையும் அவங்க செய்யணும்னு சொல்லி ஒரு பெரிய
ஏன்னா புறஜாதிகளுக்குள்ள ஒரு பெரிய அறுவடை நடந்துட்டு இருக்கு. பவுல் போன இடத்துல ஒரு பெரிய மிராக்கிள். இப்போ ஒரு பெரிய விஷயம் நடந்த உடனே சபை உண்டாயிருச்சு. அந்தியோகியாவில முதல் சீசர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற சபை உண்டான உடனே யூதர்கள் சொல்றாங்க, பவுல் பர்னபா நீங்க எல்லாம் செஞ்சதெல்லாம் ஓகே தான், ஆனா அத்தனை வரை விருத்த சேதனம் வைக்கணும். இதை புறஜாதிகளுக்குள்ள திணிக்க முடியாது. ஆண்டவர் பவுலுக்கு இந்த தரிசனத்தை திட்டத்தை கொடுக்கல. இப்ப பவுலும் பர்னபாவும் என்ன முயற்சி எடுத்தாலும் யூதர்களை கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. இவங்க பேசுறதே அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. நீ எல்லா அற்புதம் பவுல் சொல்றாரு, எப்பா என் ஆண்டவர் என் பிரசவத்தை கேட்டு அவ்வளவு பெரிய அற்புதத்தை பண்ண, எல்லாம் ஓகே தான், ஆனா அவனை விருத்த சேதனம் பண்ண. ஆலயத்துக்குள்ள வரணும்னா அவன் விருத்த சேதனம் பண்ணிருக்கணும். விருத்த சேதனம் இல்லாம எவ்வளவு வரக்கூடாது, அவருடைய ரத்தத்தை யாரும் ஒதுக்கணும். இப்படி பயங்கர தர்க்கம் உண்டான பொழுது அப்பதான் பேதுரு எழுந்துகிறார். அல்லேலூயா. வசனத்திலே பாருங்க, பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி அவர் சொல்லுகிறார், சகோதரரே நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்பதாகவே என்னை அனுப்பினார். கொர்நேலி வீட்டுக்கு 9 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அனுப்பினது ஏன் தெரியுமா? எனக்கு பின்னாடி ஒரு பவுல் வருவான், அந்த பவுலை கண்டு புறஜாதிகளுக்கு ஒரு ரட்சிப்பு நான் என்னது ஒரு அறுவடை உண்டு, அந்த புறஜாதிகளை நல்லா அவர் பேதுரு சொல்லுகிறார். நான் போய் புறஜாதி கொர்நேலி வீட்டு சொல்லும்போது யாரும் விருத்த சேதனம் பண்ணல. அவர்கள் என்ன பண்ண சுவிசேஷம் சொல்லும் பொழுதே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு. அதனால தேவன் உண்டாக்கின இதை எதிர்த்து யாரும் நிக்க கூடாதுன்னு சொன்னேன். அத்தனை கிரௌடும் அப்படியே அமைதி. அன்னைக்கு நடக்க இருந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆயிடுச்சு. இன்னைக்கு 9 வருஷத்துக்கு முன்னாடி நீ தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிற, அதனாலதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு ஏன் பிரச்சனை? நான் இப்ப கரெக்டா தானே இருக்கேன். 9 வருஷத்துக்கு பின்னாடி நீ கரெக்டா தான் இருக்க. 9 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பேக்ல போ, ஆண்டவர் ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொன்னார் தானே, 1க்கு 10 தடவை சொல்லியிருப்பாரு, இதை செய் இதை செய்யாதன்னு. செய்யாதன்னு சொன்ன விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இப்ப என் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுதுன்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, அன்னைக்கே நான் உன்னை என்ன சொன்னேன். பேதுரு என்ன சொல்றாரு? சவுல் சம்பவத்துல வாசிச்சு பாருங்க, யோனத்தான் அடிச்சிருன்னு சொல்லி அது நடந்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 32 வருஷம் கழிச்சு கரெக்டா யோனத்தான் ஒரு பெரிய ஆளாகி வளர்ந்து நிக்கிறான். ராஜமுடி சூடப்பட வேண்டிய நேரத்துல யுத்தத்துல யோனத்தான் மரித்தே போய்விட்டான். நீ தேவனுக்கு உங்களை அன்னைக்கே ஒப்பு கொடுத்திருந்தேன்னா யோனத்தானை வச்சிருந்தாரு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச நாளாவது யோனத்தான் சீட்ல உட்கார்ந்துட்டு மறிச்சிருப்பாரு. ஆனா ஒப்பு கொடுக்காதனால யுத்தத்துல சவுல் கண்ணுக்கு முன்னாடியே யோனத்தான் இறந்து போனான். எவ்வளவு படு வேதனை. காரணம் என்ன தெரியுமா? அவன் சவுல் கேட்டிருப்பான், ஆண்டவரே என் பையன் மணிமுடி சுட வேண்டிய நேரத்துல ஆண்டவரே இப்படி அபாண்டமா என் பிள்ளை சொத்து போயிட்டானே சொல்லும்போது ஆண்டு சொல்ற 32 வருஷத்துக்கு முன்னாடி பேக்ல போய்ப்பார். உனக்கு நான் என்ன சொன்னேன்? உன் பையன் தப்பு பண்ணா அடிச்சு திருத்துன்னு சொன்னா இல்லையா? அன்னைக்கு விட்டுட்ட நீ. அன்னைக்கு ஜனங்களுடைய பேச்சை கேட்டுட்டு எல்லாரும் என்ன நினைப்பாங்க, என் பையனை எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நான் மட்டும் இப்படி திருத்துனேனா அண்ண வயிற்ற பிடிச்சு ஊழியக்காரங்க கொண்டு வந்து விட்டுரு, இவன் தப்பு பண்றாரு. பெற்றோருக்கு தைரியம் இருக்காத சொல்றதுக்கு. யோனத்தானுக்கு சவுலுக்கு அந்த தைரியம் இல்லை. எல்லாரும் முன்னாடி என் பிள்ளைய அவமானப்படுத்த மனசுல நீ நினைக்கிறியா? 32 வருஷத்துக்கு பின்னாடி அது பலனை காண்படி. சவுல் அலறான், ஐயோ மணிமுடி சூட வேண்டிய என் யோனத்தான் என் கண்ணு முன்னாடியே சாவானே. காரணம் யாரு? யோனத்தான் கிடையாது, உங்க மேல உள்ள தப்பு, சவுல் மேல உள்ள தப்பு. அன்னைக்கே ஆண்டவர் காட்டினாரு, 32 வருஷத்துக்கு முன்னாடி உன் பையன் தப்பு பண்ணணும் போதை குடிச்சு அடிச்சு 4 பக்கத்துல ஆண்டப்ப நான் மன்னிப்பு கேட்கிறேன் உயிரோட. அன்னைக்கு ஒண்ணு பலி அன்னைக்கு செலுத்தினா ஆண்டவர்கிட்ட யோனத்தான் போயிருப்பான். இல்லைன்னா ஈசாக் மாதிரி இன்னொரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருப்பார். 2ல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். லேலுயா. ஆண்டவர் கொடுத்த உயிரை திருப்பி எடுக்க வாய்ப்பே கிடையாது. லேலுயா. ஆண்டவருக்கு அவன் வழியா இருப்பான். இல்லைன்னா ஆண்டவர் யோனத்தான சீட்ல உட்கார வச்சிருப்பார். லேலுயா. தேவ சத்தத்துக்கு சவுல் கீழ்ப்படியாதனால 32 வருஷம், நல்லா கவனிக்கணும், 32 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப யோனத்தான் எப்படி இருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? நல்ல திரண்ட வாடிப்பட்டு இல்ல ஜிம் பாடின்னு சொல்லுவாங்க. அதை விட என்னங்க ஜிம் பாடி, இந்த காலத்துல ஜிம் பாடினா பாடி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்லையா? அப்படி நல்ல யுத்த வீரன். அவ்வளோ எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு நவுத்தக்கூடிய அவ்வளோ அழகு கலை. ராஜா பையன்ல எப்படி இருப்பா நீங்க நினைக்கிறீங்க? கலரு நல்ல ஆளு கால் பார்க்க அவ்வளோ அழகு. இவன் பார்த்து பூரிக்கிறான், என் பையன் நிச்சயமா எனக்கு அடுத்து ராஜா. ஆனா ராஜாவாக வேண்டிய அவன் கழுத்து வெட்டப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது இவன் எவ்வளவு உளைச்சல் இவன் நினைக்க. அதனாலதாங்க சவுல் பட்டயத்தை நட்டு தானே விழுந்து செத்தான். ஒரு பக்கம் பிரஜாயர் கையில விழக்கூடாது, இன்னொன்னு என் பிள்ளை செத்து போயிட்டானே.
33. இப்ப அவனுக்கு கிட்டத்தட்ட 40 நல்ல வயசு, ராஜ சிம்மாசனத்துல உட்கார வேண்டிய வயசுல என் பையன் இப்படி அநியாயமா போயிட்டானே. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உன் பிள்ளை நீ கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்ட, இன்னைக்கு அதோட பலனை அனுபவிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம விட்டுட்டீங்க, இன்னைக்கு அந்த பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்றீங்க. இன்னைக்கு ஐயோ நான் ஆண்டவரை நல்லா தானே தேடுறேன், ஆண்டவர் எனக்கு ஏன் அந்த பிரச்சனை கொடுத்தாரு ஆண்டவர் சொல்றாரு. கொஞ்சம் பின்னாடி போய்ப்பார், வாழ்க்கையில் அதை செய்ய வேண்டாம் எத்தனை தடவை சொல்றேன். இவனோட நீ சேராதன்னு ஆண்டவர் எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லியிருப்பார். இந்த ஆளோட உனக்கு ஸ்நேகம் வேண்டான்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பார். இந்த போன்ல நேரத்தை செலவழிக்காதன்னு எத்தனை தடவை சொல்றார். சபை விசுவாசியை எச்சரிக்கையாயிரு, ஆண்டவருடைய வருகை அதி சமீபம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவன் சிலுவை அழகா போடுவான், தாண்டுவான், போயிட்டே இருப்பான். பேதுருடைய வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை, மிகுந்த கருத்து இருந்துச்சு. பேதர் சொல்லிட்டான் எல்லாம் உட்கார். ஆண்டவர் 9 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன கொரோனா வீட்டை போய் பயன்படுத்தினார். அதே இப்ப பவுலை கொண்டு செய்யறாரு. எவரும் பவுலுக்கு எதிராக பேசக்கூடாது. பவுலை நீ பேசு. இப்ப பவுல் சொல்லுகிறான், புறஜாதியாருடைய சபை என்ன தெரியுமா வளர்ச்சி பெற்றது என்று சொல்லி போட்டிருக்கிறது. மிகுந்த சமாதானம் அடைந்து விருத்தி அடைந்தது. இன்றைக்கு புறஜாதியாராகி நீங்க நானும் உட்கார்ந்துருக்கோம். என்ன தெரியுமா பேதுருடைய கீழ்ப்படி அந்த சின்ன விதை அன்னைக்கு போட்டனாலதான் பவுலுக்கு பிரச்சனையே இல்லை. யூதர்களான விசுவாசிகள் மூலமா பவுலுக்கு எந்த பிரச்சனை இல்லாம காரணம் என்ன தெரியுமா பேதுருடைய கீழ்ப்படிதல். அன்பு சகோதரி, உன்னுடைய கீழ்ப்படிதல் உன் பிள்ளைகளை வாழ வைக்கும். பிரதர், உங்களுடைய கீழ்ப்படிதல் இன்னைக்கு கீழ்ப்படிறது கஷ்டமா தான் இருக்கும். ஜனங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இப்படி எல்லாம் ஆண்டவருக்கு போகணும்னு இருக்கு. இப்படித்தான் ஆண்டவர் சொல்லுவாரு. 32 வருஷமா இருக்கலாம், 9 வருஷமா இருக்கலாம். அங்க ஒரு பெரிய பள்ளத்தாக்க நீ சந்திக்க வேண்டியது வரும். பெரிய பள்ளம். இன்னைக்கு நீ வெட்டி போட்டுட்டேன்னா சிலுவையை போட்டு தாண்ட முடியாது. இன்னைக்கு கீழ்ப்படிகிறவன் அழகா தூக்கி போட்டு தாண்டிட்டு பாடலோடு கூட ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தம் அங்கே உண்டு என்று சொல்லி ஆடல் பாடலோடு கூட அங்கே உள்ள பிரவேசிப்பான். நீ குட்டையாக வெட்டப்பட்ட அந்த சிலுவை வைத்துக் கொண்டு தாண்டவும் முடியாது, பின்னாடி போகவும் முடியாது, குழியில விழவும் முடியாது என்று ஐயோ பரிதாபமான நிலைமை. இன்னைக்கு அதெல்லாம் சொல்றேன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்பேற்பட்ட தேவன் இறங்கி உன் ஜபத்துக்கு நிதானமா பதில் தருவார் என்று சொன்னார். அந்த வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படி. கீழ்ப்படித்தா வேறுபடி, அதுக்கப்புறம் தான் அவர் படி. லேலியா இன்னைக்கு நிறைய நேரம் ஐயோ சவுல மாதிரிதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுடைய வேலை என்ன தெரியுமா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆனா எப்படி இதை போய் செய்கிறது. என்ன ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா ஆனாலாம் போடாதீங்க. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா ஆனா ஆவானாலாம் நீங்க போடாதீங்க. ஓகேன்றத மட்டும் போடுங்க. செய்வேன் மட்டும் செய்யுங்க. கேளுங்க. இல்லைன்னா 9 வருஷம் அடிச்சு பெரிய பிரச்சனை நீங்க தான் சமாளிக்கணும். பார்த்துக்கோங்க. என்ன ரெடியான்னு கேளுங்க. 9 வருஷம் கழிச்சு நமக்கெல்லாம் பிரச்சனையே வேண்டாம். அந்த 9 வருஷம் 9 நாள் கழிச்சு கூட பிரச்சனை வரலாம். 9 நாள் கழிச்சு உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரலாம். இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு கேட்பேன். இதை வேண்டாம்னா வேண்டாம், ஓகே, அது என் நல்லதுக்காக தான் இருக்கும். இதோட சேரக்கூடாதா, சேரக்கூடாது, என் நல்லதுக்கு தான் இருக்கும். ஆண்டவருக்கு தெரியும் என்னோட ஒரு பெரிய பிரச்சனையில நீ மாட்ட போற. நல்ல ஒரு பொருளை ஆண்டவர் வாங்க வேணாம்னு சொல்றாரா, சந்தோஷமா விட்டு கொடுத்துருக்கு. இது ஆண்டவர் என்கிட்ட இப்ப வாங்க வேண்டாம்னு சொல்றாருன்னா நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாங்குற ஆண்டவரே, இந்த பைக் உனக்கு இப்ப வேண்டாம் தம்பி வாலிபனுக்கு சொல்றாரா, ஆண்டவர் சொல்லு சந்தோஷம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாரும் வண்டியில போறா, நான் சைக்கிள். ஆண்டவர் சொல்றாரு நீ சைக்கிளே போ, உனக்கு நல்லது. இன்னைக்கு நான் இதெல்லாம் தந்திருக்கேன்னா சந்தோஷம். போயிட்டேன்னா பிரச்சனை இல்லை, நான் வாங்கித்தான் நிற்பேன்னா இங்க இருந்து பைபாஸ் கூட தாண்டி இருக்க மாட்டேன், அங்க விழுந்துருவேன். நீங்க நினைக்கலாம் அக்கா நம்மள பயம் காட்டுறாங்களா, இல்ல. சவுலோட வாழ்க்கையிலையும் பேதுருடைய வாழ்க்கையிலும் பார்த்துக்கோங்க. 9 வருஷத்துல பேதுருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, அதே மாதிரி சவுலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. பேதுரு அசால்ட்டா தாண்டி போயிட்டாரு. காரணம் என்ன தெரியுமா, 9 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சேன். அப்ப எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. புறஜாதிகிட்ட போய் சாப்பிட்டா என் சபையில 10,000 விசுவாசி எதிர்த்து நிற்பான் எனக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு கஷ்டமா தான் இருந்தது. அன்னைக்கு பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை சபையை விட்டா என்ன துரத்தலாம், ஏன்னா இயேசு அப்படிதான் செஞ்சாங்க. சபையை விட்டா என்ன தள்ளி வைக்கலாம், என்ன ஆனாலும் பரவாயில்ல. இயேசுவின் பின்னால் நான் சொல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்லிதானே கலப்பையின் மேல கை வச்சேன். இந்த மனுஷனுக்காக நான் வைக்கல.
இந்த மனுஷன் 10,000 பேரை பார்த்து நான் இயேசுவை பின்னாடி வரல, வெறும் படகை பார்த்து தான் இயேசுவின் பின்னாடி வந்தேன். அவர் அன்றைக்கு நடத்தின தேவன் இன்றைக்கும் என் நடத்துவார் சொல்லி பேதுரு முடிவெடுத்தனாலதான் 9 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கும் போது பேதுரு அசால்ட்டா போனார். ஒரே வார்த்தையில எல்லா பிரச்சனையும் தவிடாக்கிட்டு போயிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. உங்க ஃபேமிலியில பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீங்க தான். தேவ வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிச்சிருக்கிறீங்களா? எத்தனை முறை எதிர்த்து பேசிருக்கீங்க? ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி தேவனுடைய சத்தத்தை எத்தனை தடவை கேட்டு செஞ்சிருக்கோம்? அதான் சொல்றேன், ஒரு சின்ன பொருள் வீட்டுக்கு வாங்கினாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இதை செய்யட்டா வேணாவா, இதை செய்யணும்னா எனக்கு எல்லா காரியத்தையும் சரியா செஞ்சு கொடுங்க. எத்தனை முறை கேட்கிறோம்? உங்க பிள்ளைங்க கிட்ட என்ன பண்ணாதீங்க, ஐடியா கேட்காதீங்க. உங்க மனைவி கிட்ட கணவன்கிட்ட ஐடியா கேட்காத. உன் உள்ளத்துல ஒரு ஆசை இருந்ததுன்னா தேவ சமூகத்துல எந்த வழியிலாவது ஆண்டவர் ஒரு ஆன்சர் தருவார். ஒண்ணு எஸ் இல்ல நோ. நோன்னு சொன்னா உடனே ஏத்துக்கிற பக்குவத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வா. அல்லேலூயா. ஓகேன்னு சொன்னா அதை அப்படியே செய்யுங்க. அல்லேலூயா. சந்தேகமே வேண்டாம், அதை செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா கீழ்ப்படிகிறவன் பேதுரு மாதிரி கம்பீரமா நடப்பான், கீழ்ப்படியாதவன் சவுல மாதிரி ஐயோ என்று அலறுவான். இன்றைக்கு சபையில பெரிய பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு இன்றைக்கு பின்வாங்கி போறாங்கன்னா காரணம் என்ன தெரியுமா? ஊழியக்காரன் சரியில்லை, அங்க தேவன் செயல்படும். அதெல்லாம் காரணம் இல்ல. ஊழியக்காரங்க நல்லவங்க தான், தேவன் இன்றைக்கு சர்வ வல்லவர் தான். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் முதல்ல நம்ம சொன்ன காரியம் பின்னாடி ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு மகனே, அதை தாண்டணும்னா இந்த விஷயத்தை ஈஸியா நீ செஞ்சிரு, இன்னைக்கு ஈஸியா நீ செஞ்சிடலாம். சவுல்ட்ட நடக்காத விஷயத்த சொல்லலைங்க. ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்தினார், எத்தா தன் மகளையே பலி செலுத்தினார். அல்லேலூயா. ஈசாக்க விட்டுட்டார், எத்தா மகளை எடுத்துக்கிட்டார். அப்படிதானா? எதுவா இருந்தாலும் என் பிள்ளைய தேவனுக்கு தானே கொடுக்குறேன், கொடுக்க உனக்கு மனசு இல்லை. ஐயோ எப்படி ஆண்டவர் அவங்க அவ்வளவு யோனத்தான் செஞ்சுட்டேன். மனுஷனை பார்க்காத, தேவன் யோனத்தான் எவ்வளவு செஞ்சான்றதை பார்க்கறத விட கழுதைக்கு பின்னாடி போன ஒன்ன தூக்குனார்ல அதை மட்டும் பாரு. நீ கழுதைக்கு சவுல் எதுக்கு பின்னாடி போனார் தெரியுமா? கழுதைக்கு பின்னாடி போனாரு. உன்னை தூக்கி ராஜா உட்கார வச்சிருக்கிறாரு, அதை மட்டும் பார். மனுஷனை பார்த்து 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 தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியானால நிறைய நேரம் ஆண்டவர் பேசுறதே நிப்பாட்டிடுறார். தெரியுமா உங்களுக்கு? ஏழுகிட்ட தேவன் ஏன் தெரியுமா பேசுற? ஃபர்ஸ்ட் பேசினார், அப்படிதானா? பேசினார், எப்பா உன் பசங்க செய்யறது சரியில்லைப்பா, இப்படிதான் சவுல்கிட்ட பேசின மாதிரி தான், உன் பசங்கப்பா சரி கிடையாது அப்படி பூசி மறுக்கிறாரு. ஏழு நேரத்துக்கு முன்னாடி ஆசாரியனோட பையன் என் பிள்ளை தப்பு செய்யறது எப்படி செய்யறது தெரியுது, எல்லாம் பண்றது, அதனால என்ன பண்றது அப்படியே மழுப்பிட்டாரு. பெற்றோர் உங்களை கையெடுத்து பண்ணு, உங்க பிள்ளைகளை யூதாசின் பிள்ளைகளா மாத்திராதீங்க, சாத்தானுடைய பிள்ளைகளா மாத்தாதீங்க. தப்பு பண்ற பிள்ளைகளுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னா ஏழுடைய பிள்ளைகளுடைய நிலைமை தான் உங்களுக்கு. சப்போர்ட் பண்ணாத, தப்புனா தப்பு. ஆண்டவர் பேசினாரு, ஏழி கேட்கிற பாடு கிடையாது. கடைசியில் என்ன பண்றாரு தெரியுமா? அதே ரூமுக்குள்ளதான் ஏழி இருக்கிறாரு, சாம்பேல் இருக்கிறாரு. இங்க பேசின ஆண்டவர் அப்படியே வேற தலையில போய் சாம்பேல் சின்ன பையன் தட்டி எழுப்புறாரு. சாம்பேல் பேசணும் தம்பி, ஏன் ஆண்டவர் ஏழி தாத்தாட பேசலையா? வயசாயிச்சானே, என் பேச்சை கேட்க மாட்டேன்றான். உங்கள்கிட்ட ஆண்டவர் சத்தம் கேட்கல, இந்த பிரச்சனையோட ஆண்டவர் சத்தமே கேட்கலன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி இவட்ட ஒரு வார்த்தையை சொன்னேன், பல தடவை இவட்ட சொல்லிட்டேன், கேட்கல. இன்னைக்கு சபையே, திருச்சபையே, எத்தனை முறை தசமபாகத்தை பத்தி தேவன் உங்களோடு கூட பேசியிருப்பார். இன்னும் ஏமாத்திட்டு தானே உட்கார்ந்துருக்கீங்க. எப்படி ஆண்டவர் நல்ல வேலையை தருவார்? ஆண்டவருக்கு நீங்க கொடுத்து நிறைய போறது இல்லை, ஆனா நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா பெரிய ஆபத்துல இருந்து செலவுல இருந்து தேவன் உங்களை காப்பாற்றுவார். ஜெபம் பண்ணு எத்தனை தடவை ஆண்டவர் சொன்னாரு, ஏன் ஜெபம் பண்ணல? ஏன் பண்ணல? இன்னைக்கு நல்லா ஃப்ரீ டைம் கொடுப்பாரு, நல்லா ஜெபம் பண்ணி, வேலையே இருக்காது, நல்லா ஜெபம் எல்லாத்திலையும் கரெக்டா இருந்து பாருங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கீழ்ப்படிகிறவங்க பிரச்சனையே இல்லாம ஸ்மூத்தா போவாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது சவுல் ஒருவேளை பேதுருவை பார்ப்பாரு, தேவையா இருக்கு, போயிட்டு வந்தோடனே சண்டையை பாரு, சபைக்குள்ள பெரிய பிரச்சனை பத்தியா, நான் பிரச்சனையே இல்லாம கடைசியில எந்த ஜனங்கள் வார்த்தையை கேட்டு சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு போயிருந்தாங்களோ கடைசியில அந்த ஜனங்கள் அப்படியே நடத்தி யார்கிட்ட குறிப்பு கேட்கிறவர்கிட்ட கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. பிரச்சனையே அங்கதான். வேதனையான விஷயம் அவருடைய வாழ்க்கையில நடந்தது. இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை. மறுபடியும் சொல்றேன், ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில எந்த மனுஷனையும் வைக்காது. யாரையும் பார்த்து தேவனுடைய சத்தத்தை தள்ளி போடாதீங்க. பிள்ளைகளாகட்டும், மனைவியாகட்டும், ஊழியர் யாராகட்டும், தேவ சத்தம்
உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா இதை செய் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா செய்யுங்க. இதை செய்யாதன்னு சொல்லிட்டா மீறி செய்யாதீங்க. செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா உங்களால ஜெயிக்க முடியும். உங்களை வேண்டாம் வேண்டாம் மறுபடியும் உங்களை கையை பிடிச்சு கெஞ்சுறாரு. அவ்வளோ பெரிய தேவன் கையை பிடிச்சு கெஞ்சும் போது மறுபடியும் அதே தப்ப செஞ்சுட்டு ஒரு நாள் மறுபடியும் வந்து எனக்கு இந்த பிரச்சனை சொன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய அபிஷேகம் பண்ற ஊழியக்காரன் வந்தாலும் உங்களுடைய இருக்க முடியாது. ஏன் மோசலுவை நீ தானே வெட்டுன? ஆண்டவர் வெட்டாத சொமன்னு சொல்லும் போதெல்லாம் நீ வெட்டி எரிஞ்சுட்டு இன்னைக்கு ஊழியக்காரன் எவ்வளவு பெரிய வரம் பெற்ற ஊழியக்காரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு அந்த வருஷத்துக்கு முன்னாடி என் வார்த்தை இவன் கேட்கல, இந்த பிரச்சனையை தாண்டி இந்த விஷயத்தை அவன் செய்ய சொன்ன அவன் செய்யல, இந்த பிரச்சனைக்கு நீ அமர்ந்துதான் போகும். அதுக்கப்புறம் ஆண்டோடைய கிருபை கிடைச்சாதான் மேல வரும். லேலுயா. அப்ப ஆண்டவர் வேதம் முழுக்க நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படித்தவங்க எல்லாம் ஜெயிச்சு மேல போனாங்க, கீழ்ப்படியாதவங்க எல்லாம் கீழே தான் போனாங்க. லேலுயா. ஆண்டவரே இன்றைக்கு இந்த கடைசி நாட்கள்ல வந்துருக்கோம், நான் கீழ்ப்படுகிறேனா இல்லை எதிர்த்து இருக்கிறேனா? என்னையே நீங்க கேட்பாரு. ஒருவேளை பல வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண தப்ப ஆண்டவர் காட்டினா நான் மன்னிப்பு கேட்டுருக்கேன். இந்த வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இதை கேட்டீங்க, ஆண்டவரே நான் கொடுக்காம போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனி அதெல்லாம் சரிப்படுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணா தேவன் நமக்கு உதவி செய்வார். சொல்லுங்க எல்லாரும் நாங்கள் அப்படி